விஜய்க்கு 2 ஆண்டு சிறை தண்டனை. நீதிமன்றம் அதிரடி அறிவிப்பு. அதிர்ச்சியில் தவேகா தொண்டர்கள். கரூர் கூட்ட நெரிசல் விபத்தில் 35க்கும் மேற்பட்டவர் உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் வெளியான நிலையில், தமிழக காவல்துறை தற்போது தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜயை விசாரிக்க திட்டமிட்டுள்ளதாம். இந்த நிலையில், விஜயின் வீட்டிற்கு லாயர்கள் அடங்கிய டீம் ஒன்று சென்றுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. கரூரில் விஜய் பரப்புரையில் நெரிசலில் சிக்கி உயிரிழந்த 39 பேரில் 35 பேரின் உடல்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. இதில் கரூர் மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் 28 பேர், ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் தலா 2 பேர், சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த ஒருவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளனர். மீதமுள்ள 4 பேரின் உடல்கள் அடையாளம் காணும் முயற்சி மேற்கொள்ளப்பட்டு வருகிறதாம். அந்த வகையில் தற்போது கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 50 பேரும், கரூரில் உள்ள தனியார் மருத்துவமனைகளில் 61 பேரும் என மொத்தம் 111 பேர் தொடர்ந்து சிகிச்சையில் இருக்கிறனர். இந்த கரூர் விவகாரத்தில் புஷி ஆனந்த், நிர்மல்குமார் உள்ளிட்ட 4 எதிராக வழக்கு பதிவும் செய்யப்பட்டுள்ளது. அது மட்டுமில்லாமல் கரூர் நகர காவல் நிலையத்தில் புஷி ஆனந்த், சி.டி. நிர்மல்குமார் உள்ளிட்ட 4 எதிராக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. இதில் முதன்மையான நபர்களாக கரூர் மேற்கு மாவட்ட செயலர் மதியழகன், புஷி ஆனந்த், நிர்மல்குமார் மற்றும் மற்ற நபர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இவர்கள் மீது இந்தியாவின் புதிய குற்றவியல் சட்டமான பிரிவுகள் மற்றும் தமிழ்நாடு பொது சொத்துக்கள் சேதத்தை தடுக்கும் சட்டம் பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் கொலைக்கு சமமில்லாத குற்றமற்ற கொலைக்கான தண்டனை, குற்றமற்ற கொலை செய்ய முயற்சி, மனித உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் அவசர அல்லது அலட்சிய செயல்கள், பொது அதிகாரியின் உத்தரவுக்கு கீழ்ப்படியாமை, பொது சொத்துக்களுக்கு சேதம் விளைவித்தல். இதனிடையே சம்பவம் தொடர்பான உயர் அதிகாரிகள் விசாரணை போலீசால் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கரூர் கூட்ட நெரிசல் விபத்தில் 35க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த நிலையில் தகவல்கள் வெளியானது. தமிழக காவல்துறை தற்போது தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜயை விசாரிக்க திட்டமிட்டுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது. அந்த வகையில் இந்த விசாரணையை மேற்கொள்வதற்காக காவல்துறை அதிகாரிகள் விஜயின் சென்னை இல்லத்திற்கு நேரடியாக சென்று கேள்விகளை எழுப்பலாமா என்பது குறித்து தற்போது தீவிரமாக விசாரித்து வருகிறதாம். இது தொடர்பான முடிவுகள் இன்னும் விரைவில் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில்தான் விஜயின் வீட்டிற்கு லாயர்கள் அடங்கிய டீம் ஒன்று சென்றுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த சூழ்நிலையில்தான் தவேகா சார்பாக இதில் தனி விசாரணை கேட்டு வழக்கு தொடுக்கலாம் என்றும், அதாவது சிபிஐ முன்னாள் நீதிபதி விசாரணை கேட்டு வழக்கு தொடுக்கலாம் என்றும், விஜய்க்கு மற்றும் தவேகா நிர்வாகிகளுக்கு முன்ஜாமீன் வாங்கலாமா என்பது உள்ளிட்ட விஷயங்கள் குறித்து ஆலோசனை செய்ய தவேகா வழக்கறிஞர்கள் டீம் முடிவு செய்துள்ளதாகவும் சொல்லப்படுகிறது.